Good morning, miss. Good morning. Sit down. Thank you, miss. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டுக்கெலாம் படிச்சிட்டிங்களா? ஒரு 10 மார்க்கு படிச்சாச்சா? 10 மார்க்கு 2 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சாச்சுல்ல? ஏன்னா எல்லாம் ஒன்று தானே கொடுத்துருக்குறேன். படிச்சிருக்கணும், தரவாக இருக்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும், தப்பு இல்லாமல் எழுதணும். புரியுதா? ஏன்னா கம்மியாக தானே நான் கொடுத்துருக்குறேன், அதனால். சரியா? உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன், கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே? கொஞ்சம் புக்கு காட்டு, நான் எடுத்துகிட்டே வரல. நீ தினைக்கு பேக் மாத்திக்கிட்டே இரு. உனக்கு என்ன வேலைதான் இருக்கு? எப்ப பாரு நீ வேற 10 மார்க் படிக்கணும்ங்கற, நான் 5 மார்க் படிக்கணும்ன்றேன். பரவாயில்லை விடுறீ, நீ இப்படி பண்றீ, நான் எப்படி படிக்கிறேன்டி? எப்படி படிப்போம்? கையில வச்சு நம்ம கான்சன்ட்ரேஷனே இதுக்கு தான் போகும். வரவரடி. அப்ப நீ மட்டும் படிச்சுக்க. சரி புரி. ஏய் படிச்சுக்க. உன்கிட்ட என்னால சுத்தமா முடியல. பாரு இப்ப நீ வேற எதையோ எடுத்து வச்சிருக்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்துறேன். தரமாட்டேன். யாரும் டி மிஸ் வேற படிச்சுவாங்க பாரு. கோபப்பட்டுட்டே இருப்பா ஐயோ. நீ ஒருத்தி 10 மினிட்ஸ் சொன்னாங்க, ஆனா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்ன பேசுறீங்க? பரவாயில்லை மிஸ் மறந்த டைம்ல இருக்குடி. அவங்க மறந்துட்டாங்க. அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் தான் டெஸ்ட் இல்ல. இப்படி சத்தமா பேசாத. அப்புறம் டெஸ்ட் இல்ல, நம்ம அடுத்த பீரியட் எடுத்துறோம். சரி நம்ம பேசுறத பத்திர அப்புறம் ஏதாவது சொல்லிர போறாங்க. சரி. ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு, டெஸ்ட் வைக்கலாமா? கோ த்ரூ பண்ணிட்டீங்களா? படிக்கவே இல்லடி, ரெடி பண்றது. பேசாம ஏதாவது டவுட் கேளுடி. நீ கூடி நானும் கேப்பேன். நான் கேட்டா டவுட் இல்ல. என்னங்க முணுமுணுங்கறீங்க? என்ன சத்தம்? எனக்கு ஒரே ஒரு டவுட் மிஸ். என்ன இப்போ டெஸ்ட் எழுத போற நேரத்துல உனக்கு என்ன டவுட் சொல்லு? நேத்தே கேட்க மாட்டியா நீ? இல்லை வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ் சொன்னேனே, அப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்களா? எழுதுறப்ப என்ன உங்களுக்கு டவுட்டு சொல்லு. 1 மார்க் டெஸ்ட் வைப்பீங்களா மிஸ்? நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு. 5 மார்க்கு 10 மார்க் ஒன்று, 2 மார்க்குன்னு. 1 மார்க் தான் நான் சொல்லவே இல்லையே. இதை படித்தாலே போதும். நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க, சொல்லாததை படிக்கணுமான்னு ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறீங்க சொல்லு? படிச்சாச்சா இல்லையா? மிஸ் அது வந்து சொல்லு, உனக்கு என்ன டவுட்டு? நான் வந்து 10 மார்க் மட்டும் படிக்கல மிஸ். 5 மார்க் படிச்சிட்டேன் மிஸ். அப்போ இம்போசிஷன் எழுதிட்டு வா. அந்த 10 மார்க் என்ன செய்கிற? 10 டைம்ஸ் எழுதிட்டு வா. மிஸ் ஒரு 10 மார்க்கே 4-5 பக்கம். அமீரா நீ என்ன சொல்லு? உனக்கு எத்தனை இது தெரியாது? ஃபுல்லாக தெரியலனாலும் சொல்லு. ஒன்றுமே ஒரு 10 டைம்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா சார். நான் படிச்சிட்டேன் மிஸ். மிஸ் அப்ப எழுத சொல்லுங்க மிஸ். அவள சரி என்ன எழுதுறியா? நாங்கலாம் படிச்சிட்டோம் மிஸ். அங்க பாருங்க அவங்கலாம் படிச்சிட்டேன்னு சொல்லி கத்துறாங்க. சரி மிஸ் டவுட் மிஸ். என்ன டவுட் சொல்லு? மிஸ் எனக்கும் டவுட் மிஸ். என்ன டவுட்? எனக்கும் டவுட். எனக்கு தான் மிஸ் டவுட். எனக்கு தான் மிஸ் டவுட். ஒரு நிமிஷம் இருங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. அடாடாடாடா பீரியடே முடிய போகுது, பெல் அடிக்க போகுது. இந்த மாதிரி டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அப்பதான் மிஸ் நான் படிச்சு நல்ல டெஸ்ட் எழுதுவேன் மிஸ். ஒரு டவுட் மிஸ் சொல்லுங்க மிஸ். எனக்கு டவுட் மிஸ். என்ன டவுட்? இன்னைக்கு இப்போ எப்படி டெஸ்ட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்க? தினம் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி? எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான். படிங்கன்னு சொல்கிறது அன்னன்னைக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சமயத்தில் ஈஸியாக இருக்கும்னு தான் நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறது. இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. எனக்கும் தான் பெல் அடிச்சது தெரியும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. புரியுதா? அடுத்து நாளைக்கு வருவேன், புரியுதா? இதே உங்களுக்கு நாளைக்கு என் பீரியடில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் நடக்கும். இன்னும் ஒரு 5 மார்க்கு, ஒரு 10 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு சேர்த்து வைப்பேன். புரியுதா? அன்னன்னைக்கு எழுதிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் எப்படி ஏமாத்துறீங்களோ உங்களுக்கு பேர்டன் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால் ஏமாற்றாமல் அன்னன்னைய டெஸ்ட் எழுதுறதுக்கு வழியாக பாருங்கள். சரி அடுத்தது வந்து மேக்ஸ் மிஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் போகிறேன். அடுத்து வந்து மேக்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள். போயிட்டு வரேன். நாளைக்கு யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிங்க அப்படின்னா கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுவேன். தேங்க்யூ